153 ஒரு டோட்டலு. இது அடிக்கிறதுக்கு 20 ஓவர், 10 ஓவர் போதும்டா. மேட்சை முடிச்சு கலட்டி கையில தந்துட்டு போயிட்டே இருப்போம். டேய் நாங்கெல்லாம் வந்து 200 வந்துட்டு 15 ஓவர்ஸ்குள்ள முடிக்க பார்த்துட்டு இருக்கோம்டா. இவனுங்க என்ன வெறும் 153 அடிச்சிருக்கானுங்க. 153 அடிச்சோன்னே நான் ஆக்சுவலா என்ன நினைச்சேன்னா, பவர் பிளேலே மேட்ச் முடிஞ்சிரும் அப்படின்னு தான் நினைச்சேன். அபிஷேக் சர்மா பவர் பிளேல முடிச்சிட போறான் இன்னைக்கு அப்படின்னு தான் நினைச்சேன். பவர் பிளேலயே 90 தாண்டிட்டானுங்க. பவர் பிளேல 90 தாண்டிட்டானுங்க. 14 பால்ஸ்ல 50. அபிஷேக் சர்மா வந்துட்டு ஒரு மனுஷனை தாண்டி போயிட்டு இருக்கான். கிரிக்கெட் லிமிட்ஸை வந்து தாண்டி போயிட்டு இருக்கான். வர வர கிரிக்கெட்ல வந்துட்டு என்ன நடக்குதுன்னு தெரியல. பார்த்தாலே தெரியுது நம்ம T20 டீம் வந்துட்டு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு தெரியுது. இன்னொரு இது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. என்னன்னா, சூரியகுமார் யாதவ் இஸ் ரியலி பேக் இன் ஃபார்ம். அது வந்துட்டு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நான் வந்துட்டு போன மேட்ச் ஒரு 80 அடிச்சுட்டு இந்த மேட்ச் பட்டுன்னு போயிருவானோ அப்படின்னு நினைச்சேன். இல்ல இஸ் ரியலி பேக் இன் ஃபார்ம். டச் கொடுத்துட்டான், உள்ள வந்துட்டான் சூரியகுமார் யாதவ். பதனமாவும் விளையாட தெரியுது. ஆஃப்லையும் கொஞ்சம் நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டான். அது போல அவனோட ஸ்டைலான அன்ஆர்த்தடாக்ஸ் பேட்டிங்கும் வந்துருச்சு ஓரளவு. என்ன ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, எல்லாமே நல்லா போகும்போது ஏதாவது ஒன்று கெட்டது நடக்கும்ல. நம்ம தலைவர் சஞ்சு சாம்சன் பெர்ஃபார்மே பண்ண மாட்டேங்கிறான். வந்துட்டு டக் அவுட் ஆயிட்டு போயிட்டான் இன்னைக்கு ஹென்ரி பால்ல. கிளீன் போல்டு. அது குவஹாத்தில ராஜஸ்தான் ராயல்ஸ் அவன் குவஹாத்தில போய் டக் அவுட் ஆயிட்டு போறான். சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சில பேர் சொல்றாங்க, ஏன் எப்பவுமே சஞ்சு சாம்சனுக்கு எகெயின்ஸ்டா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் போட்டிருக்கீங்க. அப்படி சொல்றவங்களா இருந்தீங்கன்னா மேக்சிமம் நீங்க வந்து என் வீடியோ வந்துட்டு ரொம்ப லேட்டா பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க போய் என்னுடைய பழைய வீடியோ, என்னுடைய பழைய சப்ஸ்கிரைபர்கள்லாம் தெரியும். நான் வந்துட்டு சஞ்சு சாம்சன் அந்த 3 செஞ்சுரி போட்டான் தெரியுமா? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். சவுத் ஆப்பிரிக்காவோட 2 போட்டிருப்பான், பங்களாதேஷோட ஒன்னு போட்டிருப்பான். அந்த 3 செஞ்சுரி போடுறதுக்கு முன்னாடியில இருந்தே நான் சஞ்சு சாம்சனை டீம்ல போடதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் ஏன் இப்ப சஞ்சு சாம்சனை பத்திட்டு இப்படி ஒரு கிரிட்டிக்கா சொல்றேன்னா, எனக்கு சஞ்சு சாம்சன் பிடிக்கும், அதனால சொல்லிக்கிட்டு இருக்கேன். லைட்டா ஒரு ஃபீலிங்கா இருக்கு அவன் பெர்ஃபார்ம் பண்ணாதது. ஏன்னா ஒரு எப்படி சொல்றது, இந்த ஜஸ்டிஸ் லீக்ல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்குள்ள ஒரு பெரிய பாடா இருக்கு. சான்ஸ் கொடுக்கும் போது அவன் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கும் போது நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும், ஒரு சேடா இருக்கும். எப்படி டிஃபெண்ட் பண்றதுன்னே தெரியாது இனிமே சஞ்சு அப்படின்ற மாதிரி தான் சஞ்சு சாம்சன் இருக்கான். இவனுங்க இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சிருப்பானுங்க. இவனை வெளியே தூக்கி வச்சுட்டு இஷான் கிஷனை மேல கொண்டு வந்து, நான் அப்பவே சொன்னேன் இஷான் கிஷனை இதுக்கு தான் டீம்ல கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை சஞ்சு சாம்சன் பெர்ஃபார்ம் பண்ணாட்டி இஷான் கிஷனை அப்படியே ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை மேல போட்டுட்டு பின்னாடி வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் ஒருவேளை கொண்டு வரலாம் இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்றேன். பார்த்தா சஞ்சு சாம்சன் ஒரு மாதிரியா இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு வந்து இந்த மீதி 2 மேட்சும் சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். அப்படியும் பெர்ஃபார்ம் பண்ணாட்டி வேணா நம்ம வேற ஏதாவது யோசிக்கலாம். ஏன்னா ஒரு 2 சான்ஸ் கொடுப்போம். ஏன்னா சஞ்சு வந்துட்டு டக் அவுட் ஆயிருக்கான்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அடுத்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்றது என்னுடைய ஒரு கட்ஸ் வந்து சொல்லுது. பார்ப்போம் அவன் வந்து சொதப்புறானா பெர்ஃபார்ம் பண்றானா அப்படின்னு. அது குவஹாத்திலனா அவன் வந்து டக் அவுட்டே ஆயிருக்க கூடாது. ஆனா மேட் ஹென்ரி பவர் பிளேல எப்படி போடுவான்னு நமக்கு தெரியும், சூப்பரா போடுவான். மற்றபடி பாத்தீங்கன்னா வேற ஒரு இது இல்லை. இஷான் கிஷன் வந்தான், மேட் ஹென்ரி விக்கெட் எடுத்ததுதான் காரணம். வந்து ஒரு 2 6 அடிப்பான் பாருங்களேன் மேட் ஹென்ரி பால்ல. எப்பா செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு மேட் ஹென்ரிக்கு. அவனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். சப்புன்னு 2 6 வச்சாங்க கைஸ். சூப்பரா இருந்து பாக்குறதுக்கு தர மட்டமா இருந்துச்சு அவன் அடிச்ச இது. மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு சரியா, நல்லா வெளியே நின்று மழையில மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். அந்த அளவு அந்த 6 பாக்குறதுக்கு வந்து பயங்கரமா இருந்துச்சு. வந்தா ஒரு சின்ன நாக் ஆடினான், ஒரு 28 குயிக்கா ஆடி முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருந்தான். மீதி வந்துட்டு அஃப்கோர்ஸ் அபிஷேக் சர்மா ஒரு 14 பால்ஸ்ல 50 போட்டான், 20 பால்ஸ்ல 68 ரன். அது போக சூரியகுமார் யாதவும் வந்துட்டு ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டான். பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு. 10 ஓவர்ல 185 ரன் அடிச்சுட்டு மேட்சை முடிச்சுட்டு போயிட்டானுங்க. சீரீஸ் வின்னு. இந்த சீரீஸ்ல வந்து சாண்ட்னர் வந்து சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தான். ஏன்னா சீரியஸா நியூசிலாந்து பிளேயர்ஸ்க்கு ஐடியாவே இல்லை இந்தியாவை எப்படி அடிக்கணும்னு. ஒரு மாதிரி ஹியூமிலியேட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த சீரீஸ் ஃபுல்லாவே ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரியே தான் இருந்துச்சு. நியூசிலாண்டை போட்டு மரண அடிக்கிறானுங்க சின்ன பசங்க போட்டு. அது மட்டும் இல்ல, பும்ரா வந்தான் இன்னைக்கு கரெக்டா, ரெஸ்ட் எல்லாம் முடிச்சு வந்தாரு, பட்டையை கிளப்பிட்டான். அவன் மேன் ஆஃப் த மேட்ச் இன்னைக்கு பும்ரா தான். 3 விக்கெட் வெறும் 17 ரன் தான் கொடுத்துருக்கான் 4 ஓவர் போட்டுட்டு. அதுவும் அந்த டிம் சைஃபோட ஒரு போல்ட் எடுப்பான் பாருங்களேன். இந்த ரீப்ளேஸ்மெண்ட் முடிஞ்சோன்னா ஃபர்ஸ்ட் பால் சும்மா ஸ்டெம்ப் பறக்க விட்டா. இன்னைக்கெல்லாம் 2 ஸ்டெம்ப் பறந்து, ஜேமிசனுக்கும் ஸ்டெம்ப் பறந்துச்சுன்னு நினைக்கிறேன். பாக்குறதுக்கே சூப்பரா இருந்து. அது மட்டும் இல்ல, ரவி பிஷ்னாயும் வந்தான். பல நாளா ரவி பிஷ்னாய் வந்து கொஞ்சம் அந்த ஓவர் ரேட்டட் அப்படின்ற ஒரு மார்க்லயே வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தான் இந்தியால. இப்ப கூட அப்படிதான் டிராவல் பண்ணிட்டு இருந்தான். பட் இன்னைக்கு வந்துட்டு செமையா போட்டான். 4 ஓவர் போட்டுட்டு 18 ரன் கொடுத்தான், 2 விக்கெட் சூப்பரா போட்டான். ரொம்ப டஃபா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, ஹர்ஷித் ராணா வழக்கம் போல வந்தான். இந்த பவர் பிளேல மட்டும் ஒரு விக்கெட் எடுத்தான். டெவன் கான்வேவை 5 வாட்டி எடுத்துட்டான் ஹர்ஷித் ராணா. 5 வாட்டி இந்த சீரீஸ்ல எடுத்துட்டான் ஹர்ஷித் ராணா.
சூப்பரான ஒரு கேட்ச் வந்து ஹர்திக் பாண்டியா பிடிச்சு முடிச்சுட்டான். ஆனா இந்த ஹர்ஷித் ராணா பத்தி நான் சொல்றத சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். என்னதான் வந்துட்டு அந்த பவர் பிளேல விக்கெட் எடுத்தாலும் டக்குன்னு அவனுக்கு ஒரு மாதிரி ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துருது, ஒரு மாதிரி ஓவர் ஆட்டிடியூடா ஓவர் கான்ஃபிடன்ஸ் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் ரன் கொடுக்க ஆரம்பிச்சிடறான். அதை வந்துட்டு எப்படி சொல்றது, அதை அப்படியே கொண்டு போக மாட்டேங்கிறான். அதை வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு நல்லா போட்டேன்னா அதை அப்படியே தக்க வச்சுக்கலாம்ல, அதை உடனே விட்டுறான். உடனே ரன்னை தாறுமாறா கொடுத்துட்டு உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடறான், ஒரு மாதிரி ஜாலியா ஜோக் அடிக்க ஆரம்பிச்சிடறான். அது சரியில்லை. மற்றபடி பார்த்தோன்னா அவங்க சைடு பார்த்தீங்கன்னா பிலிப்ஸுக்கும் பேர் சாம்ப்மேனுக்கும் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் நடந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா சாண்டர் கொஞ்சம் எண்ட்ல வந்து அடிச்சா 153 ரன்லாம் ஒரு ரன்னே கிடையாது இந்தியாக்கெல்லாம். இந்தியா மாதிரி சைடுக்கெல்லாம் 230 அந்த மாதிரி இருக்கணும் T20 டீமுக்கு. ஏன்னா இந்தியாவுக்கு அவ்வளோ பேட்டிங் டெப்த் இருக்கு, கீழே வர இருக்கு. ஹர்ஷித் ராணா வர அடிப்பான், எல்லாவனும் அடிப்பான். இந்தியன் டீம்ல எதுவுமே பண்ண முடியாது. நீங்க ஜெயிக்கவே முடியாதுடா, நீங்க ஜெயிக்க முடியாது. இந்த இந்தியன் டீமை நீங்க ஜெயிக்கவே முடியாது. நான் தான் சொல்றேன்ல, அந்த அளவு இருக்குது. என்ன இந்த சஞ்சு எப்படியாவது கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துடும். அவன் மட்டும் ஃபார்முக்கு வந்துட்டான் நீங்க, சஞ்சு சாம்சன் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா ஃபார்முக்கு வந்துட்டான் அப்படின்னா சூப்பரா இருக்கும். ஏன்னா இவன் ஃபார்முக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சில பேர் பேச ஆரம்பிச்சிருவானுங்க மறுபடியும், இந்த சுமன் கில்லே இதுக்கு போட்டிருக்கலாம் அப்படின்னு தூக்கிட்டு வருவானுங்க, கொட்டையை தூக்கிட்டு இந்த வடக்கன்ஸ். அதுக்காண்டியாவது வந்து சஞ்சு சாம்சன் வந்து ஏதாவது பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படின்னு நான் இருக்கேன். ஸோ அதனால அவன் பெர்ஃபார்ம் பண்ணிடுவான் அப்படின்னு தோணுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச் வந்துட்டு. அதை விட காலையில UFC பார்த்துருந்தீங்கன்னா, எத்தனை பேர் UFC ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு தெரியல, எனக்கு அது ஜாலியா இருந்துச்சு. ஜஸ்டின் கேஜி வந்துட்டு பேடி பில்பர்ட்டை போட்டு மரண அடிப்பான். சிரிச்சுக்கிட்டே பார்த்தேன்டா 5 ரவுண்டையும். மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்து ஜஸ்டின் கேஜி வந்து வின் பண்ணது. அதான் அடிச்ச விதம் நல்லா இருந்துச்சு, சாவடா நாய் அப்படின்ற மாதிரி அடிச்சான். ஸோ பார்த்துருந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வேற பிக் பேஷ் லீக்ல வந்துட்டு பர்த் ஸ்காட்சஸ் வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க சிட்னி சிக்ஸர்ஸ் அடிச்சு. சுத்தமா அங்க வந்து மேட்சே ஒரு ஹீட்டே ஆகல, ஒண்ணுமே நடக்கல. ஸ்மித்து கொஞ்சம் லேண்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்க பர்த் ஸ்காட்சஸ் வந்துட்டு. அங்க பாத்தீங்கன்னா ஃபின் ஆலனும் மிச்சல் மார்ஷும் ஒரு ஸ்டார்ட் கொடுத்தானுங்க. ஜாஷ் இங்கிலீஷ் வந்து முடிச்சுட்டு போயிட்டான். பர்த் ஸ்காட்சஸ் வின் பண்ணிட்டானுங்க ஈஸியா. ஆனா ஸ்டேடியம் செம்ம கிரௌட் கைஸ் இன்னைக்கு, அப்படியே ஓன்னு இருந்துச்சு. இந்த பவர் பிளேல எல்லாம் அப்படியே சவுண்டு, இந்த கிரௌட் எல்லாம் பயங்கரமா இருந்து. அதுக்கப்புறம் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு ஒரு டோர்னமெண்ட் முடிஞ்சிச்சு. நிறைய ஃபைனல் இன்னைக்கு தான் வருது, பெரிய பெரிய ஈவெண்ட்ல இருந்து நிறைய ஃபைனல் இன்னைக்கு தான் நடந்துச்சு. SA 2020 லீகோடைய ஃபைனல் இன்னைக்கு தான் நடந்துச்சு. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்ஸ் வந்துட்டு மறுபடியும் வின் பண்ணிட்டானுங்க, 3வது வாட்டி வின் பண்ணிட்டானுங்க. நான் அந்த மேட்ச் தோக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு நினைச்சேன். அவங்க சைட்ல பாத்தீங்கன்னா டெவால் பிரவிஸ் மட்டும்தான் அடிச்சான், செஞ்சுரி போட்டான், சூப்பரா விளையாண்டான், செஞ்சுரி போட்டான். ஆனா வேற எவனுமே விளையாடல, வேற எவனுமே அவன் சைட்ல விளையாடல, அவன் மட்டும்தான் விளையாண்டான். இவங்க சைடு பாத்தீங்கன்னா 48 சம்திங்க்கு வந்து 4 விக்கெட் போயிருச்சு, அவ்வளவுதான். டிகாக் அவுட் ஆயிட்டான், பேரிஸ்டோ டக் அவுட், எல்லாம் டக்கு டக்குன்னு போனோன்னா ஓகே சான்ஸ் இருக்கு, ஜெயிச்சிருவானுங்க போல அப்படின்னு நினைச்சேன். அந்த டீம் வந்துட்டு பார்த்தனா அதுக்கப்புறம் பிரெட்ஸ்கியும் ஸ்டப்ஸ் வந்து மேட்சை முடிச்சிட்டாங்க. ஸ்டப்ஸ் வந்தா எங்க இருந்து வந்தானே தெரியல, தூக்கி போட்டு பொழந்து எடுத்துட்டான் டீமை. மேட்ச் கதமாயிட்டு. ஸோ இன்னைக்கு ஃபைனல் முடிஞ்சிச்சு, பிக் பாஷ் ஃபைனல் முடிஞ்சிச்சு, SA 2020 ஃபைனல் முடிஞ்சிட்டு UFC பல ஒரு 6 வீக் கேப் கழிச்சு இன்னைக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு மேட்ச் நடந்துச்சு. ஜஸ்டின் கேஜி வின் பண்ணது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. இந்தியா மறுபடியும் வின் பண்ணிட்டாங்க, T20 சீரீஸையும் வின் பண்ணிட்டாங்க. வேற என்ன இன்னைக்கு நடந்துச்சு, மழை பயங்கரமா பெஞ்சிச்சு சென்னையில. மற்றபடி சூப்பரா இருந்துச்சு. இந்தியன் டீம் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா சஞ்சு மட்டும் ஏதாவது பண்ணி நல்லா பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணுவான்னு தோணுது அடுத்த மேட்ச். ஏன்னா காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சஞ்சு, அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கான். கஷ்டமாவும் இருக்கு அவனை பார்த்தா. நான் ஏற்கனவே சஞ்சுவை பத்தி நான் ஒரு டைலாக் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். when he plays like a world's best batsman, but when he got out he plays like a worst batsman. எப்பெல்லாம் அவுட் ஆறணும் அப்பெல்லாம் பார்க்கறது வேர்ல்டுலேயே ஒஸ்ட் பேட்ஸ்மேன் மாதிரி இருக்கும். சில பேர் அவுட் ஆறதை பார்க்கும்போது நமக்கு எரிச்சலா இருக்கு, என்னடா ஷாட் இது, எதுக்கு இது தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுப்பான் தெரியுமா. அந்த மாதிரி தான் சஞ்சு சாம்சன் எப்பவுமே அவுட் ஆகும். அதே தான் அவன் பேட்டிங் பிடிக்கணும்னா பார்க்க ரசிக்கிற மாதிரி இருக்கும். ரோஹித் சர்மா அவுட் ஆறதை பார்த்துருக்கீங்களா, எல்லாருக்கும் கடுப்பா இருக்கும், இது தேவையா அவனுக்கு இந்த ஷாட் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். வருமா ரோஹித் சர்மா அப்படி அடிப்பான், பால் அப்படியே மேலே போகும். எத்தனை வாட்டி ரோஹித் சர்மா அப்படி அவுட் ஆகி பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி தான் எனக்கு சஞ்சு சாம்சன் அவுட் ஆகும்போது ஒரு ஃபீல் வரும், இது தேவையா, அந்த ஷாட் உனக்கு இப்போ தேவையா, எதுக்கு இப்போ தேவையில்லாம இப்போ பேனிக் ஆன அப்படிலாம் தோணும். ஒரு அக்கறையில தான் சொல்றேன். நிறைய பேர் சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதாவது சஞ்சு சாம்சன் பிடிக்காது அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. சஞ்சு சாம்சன் பிடிக்கும் மேன், என் பழைய வீடியோ போய் பாருங்க, ஒரு அக்கறையில சொல்லிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னைக்கு டே வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு கைஸ். பார்க்குற இடம்லாம் ஏதாவது ஒன்று போயிட்டே இருக்கு, டிவிலையும் சரி வெளியே போனாலும் சரி என்னமோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கு. ஒரு ரிமார்க்கபிள் டேவாக தான் இருக்குது. ஒரு நல்ல டே வந்தாலே ஏதாவது ஒன்று நடக்கும், பின்னாடி நடக்குமா கெட்டது அப்படின்னு பார்ப்போம். மற்றபடி இந்த மேட்ச் நல்லா இருந்து 4th T20ல பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு.
நியூசிலாந்து வந்து கொஞ்சமாவது ஏதாவது ஒன்று பண்ணுவானுங்களா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, நீங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே guys, and see you in the video and remember it, always be on top. Cheers.